ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சின்ன மியூசிக் கான்செப்ட். இது ஆக்சுவலி எதுக்குன்னா, நம்ம ஒரு சாங்கோட டியூன் இருக்குன்னா, அந்த டியூனை எப்படி வந்து கம்போசர்ஸ் ரிச் ஆக்குறாங்கங்கிறத அதை சொல்கிறதுக்காக தான். ரிச் ஆகிறதுக்கு ரொம்ப காம்ப்ளிகேட்டட் ஏகப்பட்ட காம்ப்ளிகேஷன்ஸோட டியூன் கம்போஸ் பண்ணணும் அப்படின்னு இல்லை. ஆக்டேவ்ஸை மட்டும் மாற்றினாலே பாட்டு வந்து இன்னும் கொஞ்சம் ரிச்சாக இருக்கும். ஒரே டியூனாக இருக்கலாம், பட் ஆக்டேவ்ஸை அப் அண்ட் டவுன், ஹையர் ஆக்டேவில் ஒருத்தரை, லோயர் ஆக்டேவில் ஒருத்தரை இப்படி மிக்ஸ் பண்ணி வாசித்தாலே பாட்டு வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா ரிச்சாக இருக்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், காதலன் படத்தில் காதலிக்கும் பெண்ணின் கைகள் அந்த சாங்கில் வந்து ஏஆர் ரஹ்மான் சார் வந்து அதை ரிச்சாக அப்போ அந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருப்பார். டெக்னாலஜி யூஸ் அந்த மெத்தடை யூஸ் பண்ணியிருப்பாங்க, டெக்னிக்கு. அந்த பாட்டோட ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி இதுதான் எந்த ஆக்டரில் வாசிக்காம பாருங்க. இந்த ஆக்டேவில் கொஞ்சம் ஹையாக இருக்கும். இது வந்து ஒரு மியூசிக் தான். பாட்டு ஆரம்பிக்கும் போது இந்த மியூசிக்கில் இந்த ஹையர் ஆக்டேவில் இப்போ வாசித்துருப்பாங்க. தென் பாட்டு ஆரம்பிக்கும் அந்த சரணத்தில் வரும்போது ஃபஸ்ட் ஃபீமேல் வாய்ஸில் ஆரம்பிப்பாங்க. காதல் ஒன்று சுத்தங்கித்தம் பார்ப்பதில்லையே, எச்சில் கூட புனிதமாகுமே. இந்த ஃபீமேல் வந்து இந்த கொஞ்சம் லோயர் ஆக்டேவில் அந்த டியூன் வரும். சரணத்தில் ஃபீமேல் வாய்ஸில் இப்படி வரும். இதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுற மாதிரி மேல் வாய்ஸில் எப்படி வாசிப்பாங்க, ஹையர் ஆக்டேவ் வரும். குண்டு மல்லி 2 ரூபாய், உன் குந்தலேரி உதிரும் பூ கோடி ரூபாய். அப்போ ஃபீமேல் வந்து லோயர் ஆக்டேவில் பாடுவாங்க, ஹையர் ஆக்டேவில் மேல் வாய்ஸ் இருக்கும். ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி வாசிக்கணும். ஓகேவா? ஃபீமேல் வாய்ஸ் வந்து லோயர் ஆக்டேவில் இருக்கும், மேல் வாய்ஸ் ஹையர் ஆக்டேவில் இருக்கும். மேல் வாய்ஸ் வந்து ஹையர் ஆக்டேவில் ஒரு டியூன் வாசித்தோம்ல, அதுக்கப்புறம் அதே டியூனை லோயர் ஆக்டேவில் ஃபீமேல் வாய்ஸில் வாசிப்பாங்க. 5 ரூபாய் நீ பாதி தின்று தந்ததால் ₹1,00,000. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி ஒரே டியூனை ஹையர் ஆக்டேவ்லேயும் லோயர் ஆக்டேவ் டியூன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4 பீஸ் தான் இருக்கும். இந்த டியூன் ஒன்று, அப்புறம் இது ஒன்று இருக்கும். இவ்வளோதான். எனக்கு தெரிஞ்சு பாட்டில் வந்து இந்த மாதிரி 3-4 பீசஸ் தான் இருக்கும். இந்த பீசஸை ஒவ்வொரு டைமும் ஹையர் ஆக்டேவ்லையும் லோயர் ஆக்டேவ்லையும் மிக்ஸ் பண்ணி இந்த பாட்டை வந்து அவ்வளோ ரிச்சாக ஏஆர் ரஹ்மான் அவர்கள் கம்போஸ் பண்ணியிருப்பாங்க. செம சூப்பராக இருக்கும். இன்றைக்கி கேட்டாலும் அந்த பாட்டோட ரிச்னஸ் நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். செமையாக இருக்குது. அதுக்கப்புறம் இந்த ஹையர் ஆக்டேவில் இல்லை மேல் வாய்ஸ் வாசிச்சுட்டு திருப்பி லோயர் ஆக்டேவில் ஃபீமேல் வாசித்ததுக்கப்புறம்
டியூன் வரும். இந்த டியூன் அதுக்கப்புறம் ஹையர் ஆக்டேவில் வாசித்த அதே திருப்பி லோயர் ஆக்டேவில் வச்சு இவங்க ஆரம்பிப்பாங்க. யார்? ஃபீமேல் வாய்ஸில். இப்போ ஃபீமேல் வந்து லோயரில் பாடும்போது மேல் வாய்ஸ் திருப்பி ஹையருக்கு போயிடுவாங்க. காதலிக்கும் பெண்ணின் கைகள் தொட்டு நீட்டினால் சின்ன தவறு கூட தங்கம் தானே. ஸோ அந்த மாதிரி ஆக்டேவ்ஸை மட்டுமே மாற்றி லோயர் ஆக்டேவ்ஸில் ஃபீமேல் வாய்ஸ்டா ஹையர் ஆக்டிவில் மேல் வாய்ஸ் பாட வைக்கிறது, லோயர் ஆக்டிவில் மேல் வாய்ஸ் வந்துச்சுன்னா ஹையர் ஆக்டிவில் ஃபீமேல் வாய்ஸ் கொடுக்குறது, இந்த மாதிரி ஒரு சின்ன விஷயம் தான். பட் பாட்டை வந்து அவ்வளோ ரிச்சாக தூக்கி எடுத்து கொடுக்கும். ஸோ இது சூப்பராக இருந்துச்சு. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஷேர் பண்ணலான்னு தான் அந்த வீடியோ. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பை.